வணக்கம். டிஎன்பிஎஸ்சி வேலைக்கு போகலாம் வாங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு வெளியே இருக்குது, மாநில அரசு வெளியிட்டிருக்கு. இந்த வேலைவாய்ப்புக்கான வேகன்சியான ஜாப் என்ன, எவ்வளோ சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ண மறந்துடாதே. கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த வருஷத்துக்குள்ளே ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிடலாம். அதோட நோட்டிஃபிகேஷன் 24/3/2024 போன மாதம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் 23/4/2024. இது என்னென்ன வேக்கன்சி இருக்குது, போஸ்ட் என்னென்ன வேக்கன்சி, என்னென்ன வேக்கன்சின்ற சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, டிரைவர், எம்டிஎஸ், இது போன்ற பல்வேறு வேலைவாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் சேலரி போட்டிருக்காங்க. சீனியர் கிரேடு ஸ்டெனோகிராஃபருக்கு 35,400, ஜூனியர் கிரேடுக்கு 25,500, டிரான்ஸ்லேட்டருக்கு 25,500, ஜூனியர் கிளர்க்கு 19,900, டைப்பிஸ்ட்க்கு 19,900, டிரைவருக்கு 19,900, எம்டிஎஸ்க்கு 18,000. டோட்டல் போஸ்ட் 74. ஓகேங்களா? இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். கேஸ்ட் வைஸ் எஸ்சிக்கு 35+2, எம்பிசி, ஓபிசி, இபிசி இவங்களுக்குலாம் பிடி, பிசிஎம் 33+2, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் ஃபார் அதர்ஸ் அப்ளிகேண்ட் 30+2. ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்லாத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அந்தந்த கேட்டகரி வைஸ் இருக்கவங்க பார்த்துக்கோங்க. என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதுக்குன்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ டிரான்ஸ்லேட்டர்னால் நீங்கள் இந்த டிகிரி படிச்சிருந்தா போதும், ஜூனியர் கிளர்க்குனா 12th அந்த மாதிரி, டிரைவர்னால் 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனாலே போதும். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அதர் கேட்டகரிக்கு 750. நார்மல் மற்றவங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு கிடையாது. எக்ஸாம் என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் நாலேஜ், நியூமரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர். டோட்டலாக 100 மார்க்ஸ். இதில் நீங்கள் 40 மார்க்ஸ் எடுத்தாலே நீங்கள் எலிஜிபிள். நீங்கள் ஒரு கொஷின் 1 மார்க்கு, இதில் நீங்கள் தப்பு விட்டிங்கன்னா மைனஸ் மார்க் கண்டிப்பாக இதில் போகும். 0.5 மார்க்ஸ் உங்களுக்கு மைனஸ் மார்க் இதில் இருக்குது. ஓகேங்களா? ½ மார்க் இதில் உங்களுக்கு பிடிப்பாங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நார்மலானது. உங்களுக்கு என்னென்ன தேவை கன்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதிலே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரே இதாக கொடுக்காம ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டிஃபர் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்றத. அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் இது பார்த்தாச்சு. என்னைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தா 23 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, எவ்வளோ சேலரி அப்படின்றத பார்த்தாச்சு. மேக்ஸிமம் இது நம்ம பார்த்தாச்சு. எல்லோரும் அப்ளை பண்ணுறது தான் வேலை. 23 இன்னும் 10 டேஸ்க்கு மேலே டைமிங் இருக்குது. பார்த்துக்கோங்க, எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணுங்கள். நம்ம மேலும் இன்னொரு அரசு வேலையை தகவல் நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.